அன்னை தெரசா இங்க ஒயிட்ஸ் ரோடுல இருக்கிற ரத்தின விநாயகர் கோவிலையும் துர்க்கையம்மன் கோயிலையும் மாண்பமை நீதிபதி உயர் நீதிமன்றத்துல சிஎம்ஆர்எல் கிட்ட கேட்ட கேள்வியை நிரூபிக்கிற மாதிரி அவர் என்ன கேட்டிருக்கார்? ஒய் டெம்பிள்ஸ் ஆர் டார்கெட்டட். இது ஹெச் ராஜாவோட வார்த்தை இல்ல, இது யாரோட வார்த்தை? நீதி அரசரோட வார்த்தை. ஒய் ஹிந்து டெம்பிள்ஸ் எலோன் ஆர் டார்கெட்டட் அப்படின்னு கேட்டிருக்கார். இப்போ ஊடக நண்பர்கள் எல்லாரும் இங்கே ஸ்பாட்ல இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த பக்கத்து இடம் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனியோடது காலியா தானே இருக்கு. இங்க போடுற ஸ்டேஷனை ஏன் அங்க போட முடியாது? அப்ப அதுல இருந்தே என்ன தெரியுது, இந்த சிஎம்ஆர்எல் எம்டி அவர் பேர் என்ன, சித்திக், சிஎம்ஆர்எல் எம்டி சித்திக்கும் சீஃப் ஜெனரல் மேனேஜர் லிவிங்ஸ்டனும் மாண்பமை நீதிபதி கேட்ட கேள்விக்கு ஏத்த மாதிரி ஒய் டெம்பிள்ஸ் எலோன் ஆர் டார்கெட்டட் அப்ப நீதிபதி அர்த்தத்தோட தான் கேட்டிருக்காரு. ஏன்னா இந்த பக்கத்துல வெறும் இடம் இருக்கு, அந்த வெறும் இடத்துல இவங்க ஸ்டேஷன் போடலாமா இல்லையா? போடலாம். ஆனா வேண்டுமென்றே இங்க இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இங்க இருக்கிற இந்த மிஷினரிஸை எடுத்துடணும், இல்லைன்னா பெரிய அளவுல போராட்டம் வரும். ஏனென்றால் அந்த கோவில் எப்படியாவது இந்த மிஷினரியினுடைய அதிர்வுகளின் மூலமாக முன்னாடியே அதை வீழ்த்திடணும் கீழன்னு சித்திக்கும் லிவிங்ஸ்டனும் சதி செய்யறாங்க. நான் எம்டியும் சீஃப் ஜெனரல் மேனேஜரையும் சொல்றேன், சரியா? அது நீங்க எதையாவது திரிச்சு போட்டுறப்படாதுங்கிறதுக்காக. ஜெனரல் மேனேஜர், சீஃப் ஜெனரல் மேனேஜர் லிவிங்ஸ்டன், எம்டி சித்திக், அவங்க மாண்பமை நீதிபதி கேட்ட கேள்வியை நிரூபிக்கும் வண்ணம் they have been targeting these two temples. சரி, இந்த ரெண்டு கோவிலும் 1895 இருக்கு. அப்படின்னா இது என்ன? ஹெரிட்டேஜ் ஸ்ட்ரக்சர். சொந்த வீடாவே இருந்தாலும் 100 வருஷம் ஆயிடுச்சுன்னா நாம இடிக்க முடியாது, நாம தொடக்கூடாது, ஏன்னா அது ஹெரிட்டேஜ் ஸ்ட்ரக்சர். அப்படி இருக்கிறத சித்திக்கும் லிவிங்ஸ்டனும் எப்படி இந்த ரெண்டு கோவிலையும் இடிக்கலாம்? ஆகவே நமக்கு தெளிவா தெரியுது இது என்ன, அதுல அவங்க என்ன வார்த்தையெல்லாம் சொல்ல போறாங்க. இதுக்கு பேரு சாத்தான் இருக்கிற இடம்னு சொல்லுவாங்களா, இல்ல வேற ஏதாவது சொல்லுவாங்களா தெரியல எனக்கு. அதனால இந்த இடத்துல அவர்கள் இதே மாதிரி ஒரு கோவிலா, ஏன்னா நீதி அரசர் ஒன்றும் சும்மா கேட்கல. நம்ம விருகம்பாக்கத்துல சுந்தர வரதராஜ பெருமாள் கோவில், அப்பவும் அந்த கோவில் பிரச்சனைக்காக போராடுறதுக்கு நான் போயிருந்தேன் ஹிந்து பக்தர்களோட சேர்ந்து. அங்கேயும் இவங்க அந்த கோவிலை இடிக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணாங்க சிஎம்ஆர்எல். ஹிந்து பக்தர்களுடைய கோபத்தின் காரணமா அது மாற்றப்பட்டிருக்கு. இதுக்கு மாற்று இடம் இருக்கே, பக்கத்துல இருக்கு, ஜஸ்ட் வித்தின் 1 feet. இந்த கோபுரத்துல இருந்து ஒரு அடி அண்ணண்ட போனா வெறும் இடம், காலி இடம், யாருக்கும் தொந்தரவு இல்லை. அதுல ஷிஃப்ட் பண்ணணும். ஷிஃப்டிங் இஸ் வெரி மச் ஃபீசிபிள். அப்படி இருக்கிறத நான் கேட்கிறேன், சர்ச் பார்க்கல செயின்ட் தெரசா இது இருக்குங்கிறதுக்காக மாத்தினீங்களா இல்லையா மாற்றுப்பாதை? இந்துக்கள்னா இழிச்சவாயனா இந்த தேசத்துல? இந்து கோவில்னா என்ன வேணா பண்ணுவீங்களா? சித்திக் பண்ணுவாரா? லிவிங்ஸ்டன் பண்ணுவாரா? யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா அவங்க இல்ல நாங்க போட்ட பாதையிலே தான் போவோம் நூலு பிடிச்சாப்புலன்னு நடக்கல. சர்ச் பார்க்ல செயின்ட் தெரசா இதுக்கு பாதிப்பு இல்லாமல் இடத்த ஷிஃப்ட் பண்ணி இருக்காங்க. இதுல ஷிஃப்ட் பண்றதுக்கும் அலைன்மெண்ட் எல்லாம் எதுவும் மாத்தவே தேவையில்லை. ஜஸ்ட் இந்த கோபுரத்தை விட்டுட்டு அண்ணண்ட ஸ்டேஷன் போடலாம். ஆகவே வேணும்னே இந்த சித்திக்கும் லிவிங்ஸ்டனும் இதை கோவிலை இங்க இருந்து அப்புறப்படுத்தணும். அப்படின்னா அவங்க என்ன கடமைக்காக செய்யறாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் சாதாரண ஆள், என்ன அவர்களோட என்ன கடமையை நிறைவேற்றுறதுக்கு செய்யறாங்கன்னு. ஆனா
உயர் நீதிமன்ற மாண்புமிகு நீதியரசர் தெளி